பணிகளில் இன்னும் பொறுப்புகள் நிரப்பப்படாமல் இருக்கிறது. அந்த பொறுப்புகளை நிரப்பி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள். நியாயமான கோரிக்கை செய்யாததுக்காக வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஒரு எம்எல்ஏ இருக்கார் மேடையில், இந்த ஒரு முன்னாள் எம்எல்ஏ இருக்காரு. 2 பேரும் 2 தொகுதி பார்த்துட்டு இருக்கிறீங்க. தயவு செய்து ஒரு வாரம் 10 நாட்களுக்குள்ளாக 14 பேருக்கு பொறுப்பு போட போகிற ஒரு அடியில் அந்த அடி செயலாளர்களை மட்டும் நான் இங்கே வந்து நேரடியாக பார்த்துக்கிறேன். நீங்களும் பாருங்கள். மிச்சம் 13 பேரையும் நீங்கள் பார்த்து தேர்வு செய்யணும். அவங்க சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவங்களா இருக்கணும். அவங்களுக்கு பதவி போட்டு அதோட வாங்கி வச்சுட்டு வீட்டில் உட்காந்து எடுக்கணும். சரியப்பா வேலை முடிஞ்சு வச்சு செயல்படக்கூடியவங்கள நீங்கள் பார்த்து தேர்வு செய்து என்னிடத்துல ஒரு வார காலத்தில் கொடுத்தா அடுத்த ஒரு வார காலத்தில் நான் அந்த பொறுப்பை வர வைப்பதற்கு நான் முயற்சி செய்வேன். பொது சேவை சொல்லி இந்த பொறுப்பை வர வைக்க நான் முயற்சி செய்வேன். இப்போ 8ஆம் தேதி அகிலேசங்களே உண்மையாகவே உழைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் நம்ம கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சொன்னதை போல உங்களுடைய வீடு தேடி உங்களுக்கு பதவி தருவார். சில பேர் நினைக்கலாம், என்னடா இப்படியெல்லாம் சோர்வா இருக்குது, தூங்குறாங்க தொண்டர்கள் சொல்றாங்க. தூங்கல, போர்க்களத்துக்கு முன்பு ஓய்வு. போர்க்களத்துக்கு முன்பு ஓய்வு. அதிமுக தொண்டன் சிலித்தெழுந்தார். 2010 ஜூலை மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் அதிமுக தொண்டை இதை விட மோசம் மந்தங்களில் இருந்தார். ரொம்ப தலைவர் 2010 ஜூலை 13ஆம் தேதி வரைக்கும் கோயம்புத்தூர்ல ஒரு ஆர்ப்பாட்டம் என்று அறிவிக்கப்பட்டு ஊராக சென்று சந்தித்து மக்களை திரட்டி மக்கள் வரப்போகிறார் என்ற உடனே சிதம்பரம் முகால பாருங்க, கோயம்புத்தூர் நகரத்துக்குள்ள பழனியிலிருந்து வந்த வண்டிகள் எல்லாம் கடைசி வண்டி ஒட்டஞ்சத்திரம் வரைக்கும் நிற்குது. இந்த பக்கம் திருப்பூர்லேருந்து வந்த வண்டிகள்லாம் பாருங்க ஈரோடு வரைக்கும் நிற்குது. இந்த காங்கை ரூட்ல வந்த பல்லடத்துலேருந்து காங்கை ரூட்ல வந்த வண்டிகள்லாம் காங்கை தாண்டி நின்றுதான். அப்படி ஊட்டியிலிருந்து வந்த வண்டி ஊட்டியிலே நிற்குது. தர்மபுரி கிருஷ்ணகிரியிலிருந்து வந்த வண்டிகள்லாம் அங்கங்க பிரவேசித்து வந்த வண்டிகள் வந்தது, வர முடியாமல் நின்ற வண்டிகள் நின்றது. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், இதை நேரலையில பார்த்துட்டு எல்லாரும் இந்த மைதானத்தையாவது தொட்டு வணங்கிடலாம், அம்மா அந்த மைதானத்தையாவது தொட்டு வணங்கிடலான்னு முயற்சி எடுத்து எல்லாரும் வண்டியை கொண்டு வந்து ஒரு நாள் எல்லாம் பொறுத்திருந்து சிதம்பரம் பூங்காவை பார்த்து, அடடா இந்த மைதானத்துக்கு நம்ம வர முடியாம போயிடுச்சு, மிஸ் பண்ணிட்டுமே, அடுத்த முறை போராட்டம் பண்ணும்போது முதல் நாளே வந்துடலான்னு முடிவெடுத்தாங்க. 10 ஜூலை வரை 13ஆம் தேதி வரை அதிமுக தூங்கிட்டு இருந்துச்சு. நல்லா புரிச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு பட்டையை கிளப்பிடுச்சு, சில்ல கிளப்பிடுச்சு திமுக. அதுக்கு முன்னாடி நடந்த பல்வேறு இடைத்தேர்தலில் நாங்கள்லாம் தான் பொறுப்பாளர்கள் இருந்தோம். நாங்களும் என்னென்னமோ ஜாலாக்கு பண்ண டெபாசிட்டே வாங்க முடியல. பல தொகுதிகளில் பெண்ணாகத்தில் டெபாசிட் வாங்க முடியல, பல தொகுதியில் வாங்க முடியல. இருந்தாலும் நாங்கள் போராடிட்டு இருந்தோம். அப்போ என்ன நினைச்சாங்க நம்ம தொண்டர்கள், எங்கேயோ வழி இருக்குது, அவன் ஓட்டுக்கு 2000 கொடுப்பான், 4000 கொடுப்பான், இதுல எங்கேடா இது அதிமுக வரப்போகுதுன்னு நினைச்சாங்க. புரட்சி தலைவி அம்மா கோவை, திருச்சி, மதுரை 3 ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டினுடைய வரலாறையே திருப்பி போட்டுச்சு. அது மட்டுமல்ல, ஆளுங்கட்சி அதிமுக, எதிர்கட்சி அதிமுக. அதிமுகவை எதிர்த்து நின்ற திமுக பிரதான எதிர்கட்சியா கூட வர முடியாம போயிடுச்சு. அதுக்கு பிறகு கருணாநிதி நோவு முடிச்சு அதுக்கப்புறம் சட்டமன்றத்துக்குள்ளே வரல. அம்மாவை பார்க்கறதுக்கு திராணி இல்லை. இதை நான் ஏன் சொல்றேன்னா, இந்த நேரத்துல யார் கடுமையா உழைக்கிறீங்களோ உங்களுக்கு நிச்சயமாக எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். உங்களால் இந்த கழகம் 10 வாக்குகள் சேகரித்தால், நீங்க 10 வாக்குகள் இந்த கழகத்துக்காக பெற்றுக் கொடுத்தீர்கள் என்றால், இந்த கழகத்தினுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்தினீர்கள் என்றால், நிச்சயமாக கழகம் உங்களுக்கு செய்ய வேண்டிய பணியை செய்யும். அதிமுகவை சாதாரணமாக எடுத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுவேன், அதிமுக எப்பொழுதும் சிம்ம சொப்பனம், யாருக்கும் அஞ்சாத. உங்களுக்கு எது ஒன்று வந்தாலும் இந்த மேடையில் இருக்கிற தலைவர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களே உங்களுக்காக சிலித்திருந்து வருவார்கள். நாங்களும் உங்களுக்காக எதை வேணாலும் செய்வோம். ஆனால் நம்முடைய சுக்க தங்கம் தொண்டர்களின் தொண்டன் எடப்பாடியார் காலத்தில் உங்களுக்கு பெருவாழ்வு. இதை நான் ஏன் சொல்றேன்னா, 1.25 மணி நேரத்தில் காங்கையா NSN பங்குக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு அப்படின்னா நாங்கெல்லாம் வாய போடுறோம். இப்படிப்பட்ட ஒரு சுறுசுறுப்பு மிக்க தொண்டர், ஒரு கிராமத்திலிருந்து வந்தவர்,
விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர். ஜாதி சமுதாயம் பார்க்காமல் எல்லோரிடத்திலும், மதம் பார்க்காமல் எல்லோரிடத்திலும், இந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம், ஜைன, என்னென்ன மதங்கள் இருக்குதோ அனைத்து மதங்களுக்கும் பொதுவான ஒரு பெரிய மனிதராக இருந்து நம்முடைய கட்சியை வலுவாக நடத்துவார். உங்கள் குடும்பங்களை கண்டிப்பாக காப்பாற்ற ஓய்வெடுக்காதீங்க. 1.5 வருஷம் தான் குணசேகர் சொன்ன பாரு, ஓய்வெடுக்காதீங்க. களத்துல ஒப்பாரி வச்சவங்க ஒரு நாள் ஜெயிக்க மாட்டான். புரியுதா? சண்டையே வரக்கு முன்னாடி ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துறவன் என்னைக்குமே ஜெயிக்க மாட்டான். திமுக கார கோடி கோடியா வச்சிருக்கட்டுமே, திமுக கார எத்தனை கோடியா வச்சிருக்கட்டுமே, இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பொதுமக்கள் ஒன்றாக திரளுவார்கள். பொதுமக்களுடைய புரட்சி வெகு விரைவில் வரும் என்பதனை சொல்லி அதுல நீங்கள் எல்லாம் தளபதியாக இருக்க வேண்டும். உழைக்கிற நேரத்துல ஊருக்கு போயிட்டு அறுக்கிற நேரத்துல அறுவாடை கொண்டு போய் ஒன்றும் விளையிலன்னு சொன்ன வேலைக்காக, விதைக்கிற நேரத்துல விதைக்கணும், களை எடுக்கிற நேரத்துல களை எடுக்கணும், உர வைக்கிற நேரத்துல உர வைக்கணும், தண்ணி பாய்க்கிற நேரத்துல தண்ணி பாய்க்கணும். நம்முடைய வெற்றி வேர்வை, நம்முடைய உழைப்பு இந்த கட்சிக்கு சிந்தனும். மனித சங்கிலி 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கரெக்டான நேரத்தில் சிறப்பாக நடத்த வேண்டும். கழக ஆண்டு விழா மிக சிறப்பாக நடத்த வேண்டும். உறுப்பினர் அட்டை விநியோகம் மிக சிறப்பாக இருக்க வேண்டும். அக்டோபர் 19ஆம் தேதி டாக்டர் விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர் பொதுக்கூட்டம் இருக்கு. அந்த பொதுக்கூட்டத்துக்கு எல்லாரும் வர வேண்டும். மதுரையில பேரவை சார்பில் 3ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் இருக்குது. மணிகளெல்லாம் அடிச்சு உங்களுடைய தனித்திறமையா 10 வேனில் வடக்கு தொகுதி தெற்கு தொகுதிக்கெல்லாம் கொடுத்து ஒரு வேனுக்கு 20 பேர் ஏற்றி கொண்டு போய் மதுரையை நீங்கள் கலக்க வேண்டும் என்று அட்லஸ் லோகநாதன் அவர்களை அன்போடு கேட்டு செய்வார். உங்களுக்கு இந்த வேண்டுகோளை வைத்து அக்டோபர் 17ஆம் தேதி புன்னகையால் புவியாண்ட தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இல்லை என்று வந்தவர்களிடத்திலே வாழ்க்கையிலே இல்லை என்று சொல்லாத ஒப்புயர்வற்ற மாபெரும் குமணன் தன்னையே நாட்டுக்காக அர்ப்பணித்து தான் ஈன்ற செல்வங்களை எல்லாம் தமிழகத்து மக்களுக்கு விட்டு செல்ற மாபெரும் வள்ளல் என்னையும் உங்களையும் நம் எல்லோரையும் ஆளாக்கி அதிமுக என்கிற இயக்கத்தை உலகத்திற்கு பெயர் சொல்ல வைத்தவர். அண்ணாவின் உருவம் குறித்து இருவண்ண கொடியை பட்டொளி வீசி பாக்கெட்டில் எடுத்து என்னை போன்ற சாதாரண தொண்டர்களுக்கு கொடுத்தவர். அது மட்டுமல்ல, தர்மம் என்றால் அவரிடத்தில் இருந்தால் கேட்டுக்கொள்ள வேண்டும். தர்மத்தின் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய இயக்கத்திற்கு 17ஆம் தேதி ஆங்காங்கு கலற்றி வைத்த கொடிக்கம்பங்கள். அதிமுக தொண்டன் தூங்கவில்லை, விழித்துக் கொண்டார், இனி வேகமாக செயல்படுவார். வெற்றி விரைவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்கும். எதிரிகளை ஏமாற்ற பாதைக்கு திசை திருப்பி விடுவோம் என்று சொல்லி உழைப்போம். கண்டிப்பாக உங்கள் உழைப்பு வெற்றி தேடி தரும் என்று சொல்லி வீறு கொண்டு எழுவோம், வெற்றிகளை குவிப்போம். வீழ்வது நாம இருந்தாலும் வெல்வது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலம் இயக்கம் ஆட்சியும் தமிழக மக்களுக்கு சேவை செய்யும் என்று சொன்ன அம்மாவின் சபதத்தை நிறைவேற்றுவோம். நன்றி, வணக்கம்.